ஸ்பைடர்மேனுக்கு மேலும் மேலும் அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் ஆச்சு ஸ்பைடர்மேனுக்கு அப்படின்னா, ஸ்பைடர்மேன் 4 படத்துக்கான ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. 2026 ஜூலை 24 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் ஜூலை 31 வரைக்கும் டிலே பண்ணிருக்காங்க. திடீர்னு எதுக்காக இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை டிலே பண்ணாங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான். நோலன் ஸ்பைடர்மேன் 4ல நடிக்க போற டாம் ஹாலண்ட வச்சு தி ஒடிசி அப்படின்ற இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லவேளை படத்தை 1 வீக்குக்கு டிலே பண்ணாங்க, 1 இயருக்கு பண்ணிராம. பண்ணிருந்தா அவ்வளவுதான், ஃபேன்ஸ் எல்லாரும் கொந்தளிச்சிருப்பாங்க. பட் எனிவேஸ் கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசி படத்துக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் ஸ்பைடர்மேன் 4 ரிலீஸ் ஆக போகுது. டாம் ஹாலண்டுக்கு தொடர்ந்து பேக் டு பேக் 2 தரமான மூவி. நோலனோட படத்தை பத்தி சொல்லி தான் தெரியுமா என்ன? டாம் ஹாலண்ட் ஃபேன்ஸுக்குலாம் ஒரே மஜா தான். ஸ்பைடர்மேன் 4 7 டேஸ் கிட்ட டிலே ஆயிருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா இல்லைனாலும் கூட பீட்டர் பார்க்கர் கேரக்டருக்கு கண்டிப்பா இது ஒரு குட் நியூஸா இருக்கும். இந்த படம் இன்னுமே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்க சமயத்துல சோனி தி ஒடிசி படத்துக்கும் 1 வாரத்துக்கு அப்புறம் ஜூலை 26 அன்னைக்கு மார்வல் ஸ்பைடர்மேன் 4 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா சோனி இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மார்வல் எடுக்க போற படத்துக்கு சோனி எதுக்காக கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ஸ்பைடர்மேனுக்கான ரைட்ஸ் சோனி கிட்ட தான் இருக்கு. அதை கடன் வாங்கி தான் மார்வல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மார்வல் ஸ்பைடர்மேனை வச்சு என்ன பண்ணாலும் சோனி கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். ஸ்பைடர்மேன் 4 டிலே ஆயிருக்கிறதுனால சீக்ரெட் வார்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு நாட்கள் குறையிறதுனால இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒர்க் பிரஷர் இருக்க தான் செய்யும். இதுக்கிடையில ஸ்பைடர்மேன் 4க்கான கதை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. எதை நம்புறதுனே தெரியல. இது மல்டிவர்ஸ் நோக்கி நகர போதா இல்ல கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மாதிரி சோலோ படமா இருக்க போதான்றது சுத்தமா தெரியல. ஆனா இந்த படத்துல மார்வலோட ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க போறதா ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. எம்சியூல ஸ்பைடர்மேனோட அடுத்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு உண்மையில யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல ஸ்பைடர்மேனுக்கான பிரான்சிஸ் ப்ரொடியூசர் எமி பாஸ்கல் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. டெஸ்டின் டேனியலோட படத்துக்கான ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதோட இந்த படத்துல பீட்டர் பார்க்கர் ஒரு பீட்டர் பார்க்கரா தன்னோட வாழ்க்கையை வாழ்றதை விட ஸ்பைடர்மேனை வாழ்ற மாதிரி தான் இந்த கதையில அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறாங்களாம். சாங்ஸே அப்புறம் தி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் இந்த 2 படத்தை டைரக்ட் பண்ண டெஸ்டின் டேனியல் ஸ்பைடர்மேன் 4க்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ண போறாராம். அவர் கூட சேர்ந்து கிறிஸ் மெக்னா, எரிக் சாமர்ஸ் அப்படின்ற இவங்களுமே அவர் கூட சேர்ந்து ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. பொறுத்திருந்து பாப்போம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு. இதோட இன்னொரு ஒரு பெரிய ரூமரும் ஆன்லைன்ல பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஸ்டார் வார்ஸ் ஆக்டர் டெய்சி ரிட்லி ஸ்பைடர்மேன் 4ல நடிக்க போறதா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு 100% உண்மைன்னு கூட தெரியல, மேபி இருக்கலாம். அதோட இவங்க ஸ்பைடர்மேன் 4ல என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒருவேளை ஸ்பைடர்மேனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா இல்லனா ஸ்பைடர் உமனா இந்த படத்துல இவங்க அறிமுகப்படுத்தப்படலாம். என்ன ஏதுன்றதை பத்தி மார்வல் அவங்க சைடுல இருந்து அபிஷியலா சொல்ற வரைக்கும் நம்ம இதை ஒரு ரூமரா தான் எடுத்துக்க முடியும். கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பைடர்மேன் 4க்கான ஏகப்பட்ட லீக்ஸ் மார்வல் சைடுல இருந்து வரதான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை விட பெரிய அப்டேட்னா அவங்க கொடுக்கலாம். அடுத்த வருஷம் பேக் டு பேக் 2 தரமான டாம் ஹாலண்ட் மூவி. ஒன்னு நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசி, இன்னொன்னு பீட்டர் பார்க்கருக்கான ஸ்பைடர்மேன் 4. ரெண்டுமே ஒரு தரமான மூவி. டாம் ஹாலண்டோட இந்த 2 படத்துல நீங்க எந்த படத்துக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.